இந்த வருஷம் ஜூலை 17 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் சீரிஸான அன்டேம்டு சீரிஸை பற்றி தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நேஷ்னல் பார்க்கில் இருக்கிற ஒரு மலையில் 2 பேர் கயிறு கட்டி ஏறிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் அந்த பார்க்கில் வேலை செய்கிற கைல் டர்னர் அப்படின்றவர். இவங்க எதிர்பார்க்காத விதமாக மேலே இருந்து ஒரு பொண்ணோட பாடி கயிற்றுல தொங்குன மாதிரி இவங்க மேலே வந்து விழுது. அதிர்ச்சி ஆகிற இந்த 2 பேரும் அந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மேலிடத்தில் இருக்கிற அதிகாரிங்க அந்த பொண்ணு இறந்தது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா அது கொலைன்னு தெரிஞ்சால் பார்க்குக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த சீரிஸோட கதை. இந்த வெப் சீரிஸோட எழுத்தாளர் யாருன்னா மார்க் எல் ஸ்மித். இவர் பேர் வேணால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தலைவன் டிகாப்ரியோவுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுத்த த ரெவனன்ட் படத்தோட எழுத்தாளர் இந்த மார்க் எல் ஸ்மித் தான். இவரோட படங்களில் செவ்விந்தியர்களை தொடர்பு படுத்தி தான் கதை எழுதுவார். இந்த சீரீஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு கதை வருது. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ். இந்த ஜானரில் நிறைய சீரீஸ் வந்திருந்தாலும் ஒரு சில சீரீஸ் தான் நம்ம மனசில் நிற்கும். அதில் இந்த சீரீஸும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வெற்றிமாறன் சொல்கிற மாதிரி ஒரு கதையில் நடிக்கிற ஆட்களை மாதிரியே கதை நடக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப், அதாவது கதை நடக்கக்கூடிய இடமும் முக்கியமான கதாபாத்திரமாகவே மாறிடுது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த கதை நடக்கக்கூடிய இடம் கூட பார்க்குற ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு, அது மாதிரி இந்த கதை நடக்கக்கூடிய இடம் கூட இந்த கதையோடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. மனிதனே ஒரு வேட்டை சமூகம் தான். தன்னை பாதுகாக்கவும் தனக்கான தேவைக்காகவும் தான் வேட்டை நடக்குது. இதுலேயும் ஒரு வேட்டை நடக்குது. அதுதான் அந்த பொண்ணோட கொலைக்கு காரணமாகவும் இருக்குது. அந்த வேட்டை ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றத சும்மா மிரட்டலான திரைக்கதையில் சொல்லியிருக்காங்க. கதாநாயகனாக நடிச்சிருக்கிறோட பேர் எரிக் பானா. இவர் பிராட் பிட் நடிப்பில் வெளியான ட்ராய் படத்தில் ஹெக்டர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து ஃபேமஸ் ஆனவர். இந்த சீரீஸ்லேயும் அருமையான நடிப்பை கொடுத்துருக்காரு. இவர் கூட வேலை செய்கிற லேடி போலீஸாக லில்லி சாண்டியாகோ அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரை மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக இன்டென்ஸான ஃப்ளாஷ்பேக் சீனை வச்சு அவங்க நடிக்கிறதுக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறது சிறப்பான ரைட்டிங்னு சொல்லலாம். கதாநாயகனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வச்சு அது மூலிமா இப்போ நடக்கிற கொலைகளுக்கான காரணத்தை தொடர்பு படுத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயில் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறாங்க இந்த டீம். திரைக்கதை எப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீரீஸ் ஒரு பாடம்னே சொல்லலாம். இந்த கதை நடக்கிற இடத்த நேரில் பார்க்குற மாதிரி இல்லை நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை வர்ற அளவுக்கு கேமரா ஒர்க்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. அதுவும் ஒரு குகையில் ஒரு பொண்ணு மாட்டிக்கிற சீனில் கேமரா ஒர்க்கும் ஆங்கிள்ஸும் சூப்பர். மொத்தமாக 6 எபிசோடு இருக்குது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஓடுது இந்த சீரீஸ். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இந்த சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. கான்வர்சேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த சீரீஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வசனங்கள் மூலிமா தான் மனித உணர்வுகள், உளவியல் சார்ந்த விஷயங்களையும் அன்பையும் அழகாக காட்ட முடியும். நம்பி பாருங்கள். இந்த வருஷத்தோட பெஸ்ட் சீரீஸில் இதுவும் ஒன்றா இருக்கும். இந்த சீரீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த மூவியோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன்.